அவர் கொஞ்ச நாள்ல சாயம் வெளுத்து போயிடும். உண்மையா இருந்தா தான் ஒருத்தருக்கு இப்படி சொல்ல முடியும். விட்டு அடிச்சு பார்ப்போம், அடிச்சு பார்த்தாருன்னு வைங்க, திரும்பி வர வேண்டிய நம்மளும் கூட சில நேரத்தில் சொல்லுவோம் அப்பதான் செய்ய போறேன், நிறைவேறாது. எத்தனை விஷயங்கள் சவால் விட்டுருக்கிறோம், நிறைவேறலைங்கிறதுனால நம்மளை யாரும் உலகத்தில் வேற மாதிரி எடுக்க போறது இல்லை. இது மனிதன் சொல்லக்கூடிய சாதாரண பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்றவர் சொல்கிறார், இதை அல்லாஹ் எனக்கு சொல்றாங்கிறார். அதான் பாயிண்ட். மனிதன் என்ற முறையில் நானும் கூட சில நேரத்தில் யாரும் அடிச்சான்னு சொன்னா உன்னை திருப்பி அடிக்காம விட மாட்டேன்னா நான் சொல்லத்தான் செய்வேன், நான் அடிக்கவே மாட்டேன். இது சும்மா பயம் காட்டுறதுக்காக உதார் விடுறதெல்லாம் வழக்கத்தில் உள்ளதுதான் மனிதன் என்ற முறையில். இவர் அவர் விடுற உதாராக இதை சொல்லல. என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னை படைத்த இறைவன் இந்த ஊருக்கு என்னை கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருக்கிறான். வருவேன் என்று என் இறைவன் சொல்கிறான், நிறைவேறும். இப்படி சொல்றது வேற, நம்ம விடுற உதார் வேற. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வர வேண்டாங்களே, அது எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான் நிறைவேறிய தீரும்ங்கிறாங்க. உலகம் பார்த்துக்கிட்டு நிறைவேறுமா, பார்ப்போம் எப்ப நிறைவேறுது அப்ப சேர்ந்துக்கிருவோம் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைவேறினா அன்னைக்கு தானுங்க அதிகமா இஸ்லாத்துல சேர்ந்த ஒரே நாள் அதானுங்க மக்கா வெற்றிங்கிற மாதிரி, ஃபத்தா மக்கா. அன்னைக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த அம்புட்டு பேரும் சேருது. இவர் சொன்னது நிறைவேறுதான் உலகம் இப்படி காத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அபூ சுஃபியான்ல இருந்து காலித் இப்னு வலீதுல இருந்து எதிர்த்து களத்தில் நின்ற ஆள்கள்லாம் சொல்லிட்டு போனார வருவேன், வர்றாருன்னு பாப்போமே. வர்றாரு, பாக்குறாங்க, கரெக்டா போச்சுடா, சொன்னபடி செஞ்சுட்டாரே, வந்துட்டாரே. எல்லாம் கூட்டமா அன்னைக்கு தான் அதிகமான பேர் களத்துல இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள்லாம் நுழைஞ்ச காட்சியை வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இது ஒரு அவங்க சாதாரண மனிதரா இருந்தாங்களா, இது அல்லாஹ்வுடைய வேதம் ப்ரூவ் பண்ணி காட்டினாங்களா, இது அல்லாஹ்வுடைய வேதம் தாங்கிறத டிக்ளேர் பண்ணி நிறைவேறுச்சா இல்லையா. நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் சொன்னதை தான் சொல்றேன்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாரா இல்லையா. சொந்த ஊருக்குள்ள நுழைஞ்சி வெற்றி வீரராக உலக வரலாற்றுல கத்தி இன்றி ரத்தம் இன்றிங்கிறான அதை நிறைவேற்றி காட்டினார். மக்காவில் நுழையும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம. அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னா, யுத்தம் செஞ்சு வருவேன்னு கூட சொல்லல, உன்னை அப்படி திருப்பி கொண்டு வருவேங்கிறான். சும்மா சாதாரணமா சொந்த ஊருக்கு நுழைகிறாங்க, எதிர்க்கணும்னு யாருக்கும் தோணவே இல்லை. போய் நுழைஞ்சி அந்த சொந்த ஊருடைய ஆட்சியவே அவர்கள் என்ன செய்யறாங்க, திரும்ப கைப்பற்றுறாங்க. இது 85வது வசனத்துல, 28வது சூராவுல 85வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது, உம்மை சொந்த இடத்திற்கு எங்கிருந்து போனாயோ அங்கே, மஆது என்றால் எங்க போனோம் அந்த இடம், எங்கிருந்து புறப்பட்டாயோ அங்கேயே மீண்டும் ஒரு முறை உம்மை கொண்டு வருவேன், நிறைவேறுச்சு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நம்பினாங்க. எதுக்கு சொன்னா, நம்ம நம்பிக்கைக்கு அவங்க ஒன்றும் வித்தியாசம் இருக்குன்றமே அவங்க பாக்குறாங்க. சொன்னாரு, கொல்ல முடியல, திரும்பி வருவேன், வந்தாரு, திரும்பி வருவேன் அல்லாஹ் சொல்றா சொன்னார், அதே மாதிரி நிறைவேறுச்சு, அவர் வாழ்நாள்ல நடந்துச்சு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நடந்த அந்த அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்பு அவங்க காலத்திலேயே கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறின அதிசயத்தை அன்றைக்கு சஹாபாக்கள் பார்த்தாங்க. சஹாபாக்கள் பார்த்து தங்களுடைய நம்பிக்கை, இவர் சாதாரண மனிதர் இல்ல, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், தூதர் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்றார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் புரியதை கேளுங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எல்லாம் சேர்ந்து எதுக்குறாங்க, அம்பிட்டு பேரும் சேர்ந்து எதிர்த்து களத்துல சந்திக்கணும்னு சொல்லி படை திரட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த படையே இவர் வெல்லுவார் என்று எவராலும் கற்பனை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த பெரும் கூட்டம் தோல்வி தழுவுவார்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள். திருக்குர்ஆன்ல இருக்கு வசனம், 54வது சூராவுல 45வது வசனம், சூரா 54ல 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இவர்கள் இந்த பெருங்கூட்டம் தோல்வியை தழுவுவார்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள். ஓடினார்களா இல்லையா? பத்ர் போர்ல அகதியா. இது வேடிக்கை என்ன தெரியுமா? இது எப்ப இந்த வசனம் அருளப்படுது தெரியுமா? மக்காவுல உயிர் வாழ்வதே டேஞ்சரா இருக்கு. அப்ப இது எப்ப மக்காவுல இருக்கிறாங்க, எல்லாம் அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அடிக்காம இருந்தா போதுங்கிறது அன்னைக்கு உள்ள நிலைமை. அப்ப சொல்றாங்க, புறமுதுகிட்டு நீங்கள் ஓடுவீர்கள்ங்கிறாங்க. அடி வாங்கிட்டு சொல்றாங்க, அடிக்காம இருப்பீங்கன்னு சொல்லல, உங்களை அடிக்கிற அளவுக்கு வளருவோம்னு சொல்லல, புறமுதுகிட்டு அனைத்து கூட்டமும் ஓடுவீர்கள், வெல்லுவேன், ஜெயிச்சு காட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். இதுவும் உதார விடுற வழக்கம் இருக்கு நம்மள்ட்ட. நம்மளை ஒருத்தர் அடிச்சான்னு வைங்களேன், நீ எங்க தெருவுக்கு பாத்துக்கிறேன், இது சும்மா சொல்லுவோம்.
அவன் 1000 தடவை நம்ம தெருவுக்கு வருவான், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அது அந்த நேரத்தில் வந்துகிட்டு சண்டையில் அப்படித்தான் சொல்றது வழக்கம். நாட்டுக்கு மத்தியில் சண்டைகளையும் பொய்களை தான் புழுவாங்க. தனி மனிதனுக்கு மத்தியில் சண்டை நடந்தாலும் உதார விடுறது வழக்கம் தான். தொலைச்சு புணுவேன் பின்னி புணுவேன் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் உள்ள வழக்கம் தான். ஒரு அடி அடிச்சுன்னா பல்ல உடைச்சினு சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரியான உதாரா இது இல்ல. இதை எப்படி அவங்க சொன்னாங்கன்னு கேட்டா, என்னுடைய இறைவன் எனக்கு சொல்கிறான், நான் ஜெயிப்பேன், நீங்க தோப்பீங்க, சண்டையில் தோப்பீங்க, யுத்தம் நடக்கும் உனக்கும் எனக்கும், நீ புறமுதுகிட்டு ஓடுவாய், நான் உன்னை வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லும் பொழுது விரல் விட்டு எண்ணுகிற சில பேர் அடி வாங்கி கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு தூக்கு மரத்தை சந்தித்துக் கொண்டு சுடுமணில் போடப்பட்டு கொண்டு இப்படி இருக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், நாங்க உங்களை விரட்டி அடிப்போம் என்று இறைவன் சொல்கிறான். நிறைவேறுச்சா இல்லையா? பத்ரு போர்ல சஹீஹுல் புகாரில நீங்கள் இதை பார்க்கலாம். 2915வது ஹதீஸ், 3953வது ஹதீஸ், 4875வது ஹதீஸ், 4877வது ஹதீஸ் புகாரியில. இன்னும் ஏராளமான நூல்ல இருக்கு. புகாரி தமிழ்ல வந்திருக்கனால உங்களுக்கு இதை மட்டும் சொல்லுகிறோம். இப்படி ஏராளமான நூல்கள்ல இந்த சம்பவங்கள் இருக்குது. பத்ரு போர்ல இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. துவா செஞ்சுவிட்டு நம்ம தான் வெற்றி பெறுவோம், அல்லாஹ் சொல்றான், இவர்கள் புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள், ஜெயிக்கிறது நாம். எப்ப 313 பேரை வச்சுக்கிட்டு அவன் பெரிய கூட்டத்தை நிப்பாட்டிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அறிவிப்பை நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, அதை நினைவுபடுத்தினபடி நிறைவேறும் செஞ்சுன்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து தமக்கு வருகிற உத்தரவாதத்தை தம் வாழ்நாளிலேயே நிறைவேறுவதை கண்ணார பார்த்தார்கள். அவர்கள் மட்டும் பார்க்கல, அவர்களை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், எதிரிகள் பார்த்தார்கள், வன்மையாக எதிர்த்தவர்களும் பார்த்தார்கள். சொன்னதெல்லாம் நடக்குது. இவர் எதெல்லாம் தனக்கு இறைவன் செய்வான் என்று வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டே இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பார்த்து தான் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதுனாலதான் அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினாங்க. சில பேர் தலைகளை புரட்டுறாங்க, குர்ஆன் மட்டும் தான் போதும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேணாங்கறாங்க. குர்ஆன் இவங்களுக்கு வரல, அவரை நம்புறதுனால அதை நம்புறோம். அவர் சொன்னதை வச்சு, அவருடைய நாணயத்தை வச்சு, அவருக்கு நிறைவேறினதை வச்சு இவர் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா அது அல்லாஹ்வுடைய தூது செய்தி தான், அது அல்லாஹ்வுடைய தூதை கொண்டு வந்தார்னா கண்டிப்பா அவர் அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் செய்யறான் என்றெல்லாம் அந்த மக்கள் நம்புவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு இறைவன் சொன்னதாக கூறிய முன்னறிவிப்புகள் அவர்கள் கண் முன்னே நிறைவேறியதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.